மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு எதிராக தேர்தலில் களமிறங்க உள்ளார் கர்நாடக மடாதிபதி. இதன் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரதிராஜா இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். இதன் கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் உள்ள 28 பாராளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் என பாஜக கூறி வரும் வேளையில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி போட்டியிடும் தார்வாட் தொகுதியில் தற்போது பாஜகவிற்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் கர்நாடகாவை பொறுத்த மட்டில் லிங்காயத்து சமுதாயத்தினர் ஆதரவு என்பது பாஜகவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து வந்திருக்கிறது. பல வெற்றிகளுக்கு பெரும்பான்மைக்கு காரணமாக இந்த லிங்காயத்தின் வாக்குகள் இருந்தது. இதற்கு காரணமாக லிங்காயத்து மடாதிபதிகள் இருந்தார்கள். இந்த நிலையில் தான் தார்வாட் தொகுதியில் இருந்து மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை வேறு தொகுதிக்கு மாற்றுமாறு பிரபல மடாதிபதி திங்களேஸ்வர சுவாமிஜி கூறியிருந்தார். ஆனால் அதை மாற்ற பாஜக திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. இதன் காரணமாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு எதிராக தானே நேரடியாக களம் இறங்க உள்ளதாக, அவருக்கு எதிராக சுயேட்சையாக தார்வாட் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக திங்களேஸ்வர சுவாமிஜி அறிவித்திருக்கிறார். முக்கியமாக இதற்கு காரணம் என்னவென்றால் கடந்த 4 முறை தார்வாட் தொகுதியிலிருந்து பிரகலாத் ஜோஷி வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் முதன் முறையாக அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போதும் கடந்த முறை அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகும் அவரது நடவடிக்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. மக்களுக்கு சரியான மதிப்பளிப்பதில்லை, வாக்காளர்களுக்கு மதிப்பளிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை திங்களேஸ்வர சுவாமிஜி முன்வைத்தார். அது மட்டுமல்ல, அவர் இங்கு போட்டியிட்டால் ஜனநாயகம் உயிருடன் இருக்காது என்ற ஒரு விஷயத்தை நேரடியாகவே அவர் மீது குற்றம் சாட்டினார். இந்த விஷயத்தை எல்லாம் அடிப்படையாக வைத்து அவரை இந்த தொகுதியிலிருந்து மாற்றிவிட்டு வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை இங்கு பாஜக வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று பாஜகவிற்கு கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் பாஜக திட்டவட்டமாக மறுத்துவிட்டது பிரகலாத் ஜோஷியை அந்த தொகுதியிலிருந்து மாற்றுவதற்கு. இதைத் தொடர்ந்தான் திங்களேஸ்வர சுவாமிஜி இந்த முடிவை எடுத்திருக்கார். இது மிகப்பெரிய ஒரு பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லிங்காயத்து சமுதாயத்தினர் வாக்கு என்பது தார்வாட் தொகுதியில் கிட்டத்தட்ட கால் பாகம் இருக்கிறது. மொத்தம் உள்ள 18 லட்சம் வாக்காளர்களில் 22% பேர் லிங்காயத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் வாக்கு என்பது அங்கு வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதாக இருக்கும். லிங்காயத்து சமுதாயத்தை பொறுத்த மட்டில் மடாதிபதிகள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே பின்பற்றுபவர்களாக தான் தற்போது வரை இருந்து வந்திருக்கிறார்கள். எனவே இந்த முறை பிரகலாத் ஜோஷியின் வெற்றி என்பது மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, 28 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்ற பாஜகவின் எண்ணத்திற்கும் இந்த ஒரு விஷயம் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.